இந்திய நாட்டை இந்திய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்க வேண்டும். கச்சத்தீவு மீட்பு, மீத்தேன் எரிவாயுக்கு தடை, அணை பாதுகாப்பு மசோதா ரத்து, ஈழத்தில் ஓட்டெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 7 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சனிக்கிழமையன்று மதிமுக தேர்தல் அறிக்கையை பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். யூனியன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் இந்தியாவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எனும் விதமாக இந்திய ஐக்கிய நாடுகள் என்று அழைக்கவும், மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு 50% வரி வருவாய் ஒதுக்கீடு ஆகியன மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவின் ஒருமைப்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் பெடரல் கான்செப்ட் உண்மையாக மலர வேண்டும் என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ஒரு உரிமையும் மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிற நிலையும் வர வேண்டும் என்பதனால் நாங்கள் காஞ்சி மாநாட்டில் இதை பிரகடனம் செய்தோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்பட வேண்டும் என்று ஆழ்ந்த யோசனை செய்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் அதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மேலும் இலங்கையில் பொது வாக்கெடுப்பு நடத்தி தனி ஈழம் அமைக்க ஐநாவை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய நதிநீர் இணைப்புக்கு முக்கியத்துவம், தமிழகத்தில் உள்ள காவிரி, முல்லை பெரியாறு, அமராவதி, பாலாறு உள்ளிட்ட நதிநீர் திட்டங்களுக்கு எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை தடுக்க மதிமுக வலியுறுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அறிக்கையில் அணை பாதுகாப்பு மசோதாவை சட்டமாக்க முயன்றதை, அந்த முயற்சியை கிள்ளி எறிவதற்கு நாங்கள் முனைப்போடு பாடுபடுவோம். இவ்வளவு துரோகமும் செய்த மத்திய அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு, ஒரு நேர்மையான அரசியல் மலர வேண்டும், மது இல்லாத தமிழகம் மலர வேண்டும், ஊழல் ஒழிய வேண்டும், தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் காக்கப்பட வேண்டும், மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈழத்தின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகமும் அதிகமான இடங்களை தந்தது என்ற நிலை ஏற்பட வேண்டும். இனப்படுகொலை செய்தவர்களை கூண்டில் நிறுத்த, தமிழர்களின் கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு ஒரு விடியல் ஏற்பட 578 தமிழக மீனவர்கள் நமது கடலில், சர்வதேச கடலில் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டார்களே. கேள்வி கேட்பார் உண்டா? இது ஒரு சர்க்காரா நடந்தது? அந்த கொடுமை தடுத்து நிறுத்தப்பட, தமிழக வாழ்வாதாரங்களுக்கு நியாயம் கிடைக்க தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இது தவிர தூக்கு தண்டனை ரத்து, கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழக மீனவர் நலனில் இந்திய அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும், உரிய ஆய்வுகளுக்கு பின்னர் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றம், மரபணு மாற்ற பயிர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழக விவசாயத்தை அழிக்கும் மீத்தேன் எரிவாயு குழாய் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மதிமுக வலியுறுத்தியுள்ளது. கருப்பு பண மீட்பு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, ஓட்டு போடுவதை கட்டாயமாக்க வேண்டும், சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை மற்றும் நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும், தமிழகத்தில் முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும், தமிழக ரயில் திட்டங்களுக்கு கூடுதல் நிதி என்பன உள்ளிட்ட அம்சங்கள் மதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது.